ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஆல்ரெடி நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தங்க பப்பாளி விதை கொடுத்துருந்தாங்க. இதில் விதை இருந்துச்சுன்னா நம்ம விளையில போடலாம் அப்படின்னு. அந்த பப்பாளி பழம் வந்து பார்த்திங்கன்னா பழுத்தாச்சு. அதை என்ன கட் பண்ணி பார்த்துடலாம் விதை இருக்கா அப்படின்னு. விதை இருந்தால் கண்டிப்பாக நம்ம விளையில போட்டுடலாம். இந்த மாதிரி பப்பக்காய் விதையெல்லாம் நீங்கள் முளைக்க போட்டிருக்கீங்களான்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது போட்டால் திழுக்குமா அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். எல்லா விதையும் திழுக்காட்டாலும் 1-2 விதை திழுத்தாலே போதும் நம்ம வீட்டு தேவைக்கு. ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், நிறைய விதை இருக்குது. பழமும் நல்லா பழுத்துருக்கு. எனக்கு பப்பாளி பழம்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு 10 தை வந்தாலே போதும், நம்ம வீட்டு தேவைக்கு யூஸ் ஆகும். இவ்வளோ விதை கிடச்சிருக்கு. இதை நம்ம இன்றைக்கி மண்ணில் போட்டுடலாம். இப்போதைக்கு சும்மா நான் மண்ணில் போடுறேன். தெளுத்து வந்த பிறகு நம்ம விளையில கொண்டு நடலாம். எவ்வளோ விதை வருதுன்னு தெரியலை. ஃபஸ்ட்டு மண்ணை நல்லா பொலன்னு ஆக்கிட்டு சும்மா நான் தூவி விடுறேன். அதுக்கு மேலேயும் கொஞ்சம் மண், அது வேறு விடியதுக்கு டக்குன்னு நம்ம நல்லா பொலன்னு மண் இருந்துன்னா டக்குன்னு வேறு பிடிச்சி வரும். அதுக்கு மேலே சும்மா அந்த மண்ணெல்லாம் கிண்டி விடியே. மழை பெய்யறதுனால கண்டிப்பாக தெளுக்கும்.